நல்லா தூங்கிட்டு இருந்த இந்த குட்டி பொண்ணு என்னடா ஒரே சலசலப்பா இருக்குன்னு எழுந்து பாக்குறா. பார்த்தா அவ ஜன்னல் வழி பார்த்ததை அவ கண்ணாலே நம்ப முடியல. ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்துகிட்டு இருக்கு. பீச்சில் ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்த மக்கள் எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அதுல ஒரு குட்டி பொண்ணு மட்டும் தவறி கீழே விழுந்துடுச்சு. யாருமே இந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. எங்க ஓடுற அவசரத்துல குழந்தைய மிதிச்சு கொன்றுவாங்கன்னு அவங்களோட அப்பா வந்து அந்த குழந்தைய காப்பாத்துறாரு. திரும்பி பார்த்தா அந்த சுனாமி இவங்க பக்கத்துல வந்துருச்சு. எல்லாருமே அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஓடுறவங்களுக்கு தெரியாது இந்த சுனாமி மிகப்பெரிய சுனாமி. பிரிட்ஜை விட ஹைட்டா வருது. யாராலையும் தப்பிக்க முடியாது. அவங்க ஓட ஓட பின்னாடியே வந்த சுனாமி எல்லாத்தையும் முழுங்கிடுச்சு. பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள் கூட சுனாமி கிட்ட சரிக்கு நிக்கல. அந்த சிட்டியே வெள்ள கடை காட்சியளிக்குது. இந்த குழந்தை அங்க தத்தளிச்சிட்டு இருக்கா. குழந்தைய காப்பாத்துறதுக்காக அப்பா வேக வேகமா ஸ்விம் பண்ணி குழந்தை கிட்ட வராங்க. ஆனா அவங்க வரதுக்குள்ள குழந்தை டபக்குன்னு மேல இருந்து கீழே பாஞ்சிட்டா. எப்படியோ ஒரு கையில மட்டும் குழந்தைய பிடிச்சு அப்பா மேல இழுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுல வந்த சுனாமி தான் எனக்கு ஞாபகம் வருது. நடந்துட்டு இருக்க பேரழிவை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.